கை எடுத்து வந்திருக்கிறீங்களா? நல்லா தட்டுங்க பார்க்கலாம். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போ, ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ. சொல்லுங்க. இது எங்களுடைய காலம் அல்லோ, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது ஹென்றி சாமுவேல் காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை ஆரவார துணியோடு கானானுக்குள். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. நல்ல கையை தட்டி பாடுவோம். ஆமென். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. 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 அல்லேலூயா. நீசனை மறைத்து அவர் பேசுவாராக. ஆமென். எடுத்து வாசிப்போம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தொடங்கி 13வது வசனம் வரை. யாராவது ஒருவர் தயவு செய்து மைக்ல வாசிச்சா நல்லா இருக்கும். யோசுவா 14:9 13 வசனங்கள். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்பொழுது இதோ கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி, இப்பொழுதும் 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன்
இப்பொழுது எனக்கு இருக்கிறது, இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்த நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். அப்பொழுது யோசுவா எப்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஐபிஏ திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, நீங்கள் 2026ஆம் ஆண்டிலே எப்ரோனை சுதந்தரிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று இரவு தெய்வம் மாற பண்ணுவார் அப்படிங்கிற டாபிக்ல ஆண்டவர் பேசினார். எப்பயுமே நான் வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவன். எனவே அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை வெளிப்படுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது, அடையாளங்கள் நடக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எப்ரோனை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். யோசுவா காலேபுக்கு எப்ரோனை சுதந்திரமாய் கொடுத்தான். ஆமென். என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா 12 பேர் வேவு பார்க்க போவாங்க, 10 பேர் வேறு விதமா பேசுவாங்க, 2 பேர் வேறு விதமா பேசுவாங்க. அந்த 2 பேரை தேவன் வேறு ஆவி உடையவர்களாய் நிரப்பி வைத்திருந்தார். எனவேதான் காலேபு அதே ஞாபகத்தோடு டிராவல் பண்ணிட்டே இருக்கிறான். அதே ஞாபகம். இன்னைக்கு நமக்கு ஒரு ஞாபகம் இருக்க வேண்டும். நமக்கு ஒரு வாக்குத்தத்த தேசம் இருக்கிறது, நமக்கு தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை இருக்கிறது. எனவே அந்த வார்த்தையை நான் எப்படியாகிலும் சுதந்தரிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வர்றது ஏதோ வந்துட்டு போறதுக்காக வரல. இந்த சபையிலே வேத வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. 1996ல் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பிரசங்கம் பண்ணார், தேவனே நம் துணைன்னு. இன்னைக்கு என்னால் மறக்க முடியாது. 1996ல் என் தகப்பன் ஒரு பிரசங்கம் பண்ணார், விசுவாசத்தை துவக்குறன்னு. இன்னைக்கு என்னால் மறக்க முடியாது. இப்படி நிறைய விஷயங்கள், தேவனே என் பங்குன்னு ஒரு செய்தி கேட்டிருக்கிறேன், மறக்க முடியாது. அப்போ வார்த்தையை வாங்கி வெளியே அனுப்புறதுக்காக இல்லை, வார்த்தையை வாங்கி நம்முடைய தேவைக்கு அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அங்க அந்த 12 பேர்ல 10 பேர் அங்க இருக்கிற ஏனாக்கியரை ரொம்ப பெருசா பேசுறாங்க. அவங்க அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, நம்ம ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டோம். அவங்க பக்கத்தில் நம்ம போகும்போது நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், அவங்க போட்டு நம்மளை ஈஸியா ஜெயிச்சிருவாங்க, நெருங்கவே முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் காலேப் வேற ஆவி உடையவனாய் இருக்கிறான். எப்ரோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனோடு உண்டாகிற ஐக்கியம் என்ற அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். தேவனோடு இணைந்திருக்கிற இணைப்பு என்ற அர்த்தம். இந்த எப்ரோனை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசித்தீர்களேயானால், ஆபிரகாம் வாங்கின பட்டணம், தன்னுடைய மனைவியை அங்கதான் அடக்கம் பண்ணினான். ஒரு பூர்வீக பட்டணம். இன்றைக்கும் அது செழுமையான ஒரு பட்டணம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன், அந்த எல்லைகளை உங்களுக்கு நான் சுதந்திரமாய் கொடுப்பேன். இன்னைக்கு கிழக்க, மேற்க, வடக்க, தெற்க ஜெபம் பண்ணோம். எத்தனை பேர் விசுவாசத்தோட பண்ணோன்னு தெரியாது. ஆனா நம்முடைய பண்ண ஜெபம் விசுவாசத்தோட இருந்தா நிச்சயமா கடவுள் நமக்கு சுதந்திரமா கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. ஆமா, வாக்குத்தத்தம் வரும்பொழுது காலேபுக்கு 40 வயது, இப்போ 85 வயதுல பேசுறான். ஏறத்தாழ 45 ஆண்டுகள் ஆயிடுச்சு. யாருக்குமே அந்த தேசத்தை சுதந்தரிக்கிற இருதயம் இல்லை. எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனா ஒரு சில பேர் தான் ஷைன் பண்ணுவாங்க. எவ்வளவு பேர், எனக்கு என்னோட சேர்ந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க சீர்காழி LMC கிரவுண்ட்ல 33 பேர்
அதுல 32 பேர் எங்க இருக்கிறானே தெரியல. ஏதோ தட்டு தடுமாறி நான் மட்டும் அப்படி ஊழியத்தில் அப்படி வந்திருக்கிறேன், மேல வந்திருக்கிறேன். கர்த்தர் கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஏறி போய் ஃபைட் பண்ண மனசு இல்லை. அந்த தேசத்தை சுதந்திரிக்க நமக்கு என்ன இல்லை, நினைவு இல்லை. வாக்கு தத்தங்கள், மாதம் ஒரு வாக்கு தத்தம், வருடம் ஒரு வாக்கு தத்தம், பிறந்த நாளுக்கு ஒரு வார்த்தை, திருமண நாளுக்கு ஒரு வார்த்தை, வீட்டு ஜெபத்தில் ஒரு வார்த்தை வருகிறது. ஆனால் அந்த வார்த்தையை சுதந்திரிக்கிற ஒரு அனுபவம், ஒரு கெப்பாசிட்டி நமக்கு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னதை செய்து முடிக்கும் வரை நான் கைவிடவே மாட்டேன். வாக்குரைத்த தேசம் நமக்கு தான். தேவன் எதை வாக்கு கொடுத்தாரோ, தேவன் எதை வாக்கு பண்ணினாரோ அது நமக்கு தான். யோசுவா 14:13 அதான் சொல்லுது. யோசுவா எப்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய நினைவுகள் அல்ல, தெய்வத்தினுடைய நினைவுகள் நம்மை குறித்து பெருசா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. நம்மளை குறித்த திட்டம் பெருசு. நீங்க நினைக்கிறீங்க சாதாரண மனிதர்கள், நம்ம நினைப்போம் என்னது எப்படி முடியும், அல்லது நம்மை குறித்து பிறர் நினைப்பாங்க இது எப்படி முடியும். ஆனால் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தில் நாம் பெரிய ஆட்கள். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, மற்றவர்களுக்கு நான் கொடுப்பனே இல்லையோ, என்னை குறித்து சரியாய் நிதானித்தவன், என்னை குறித்து சரியாய் புரிந்து கொண்டவன், என்னை குறித்து சரியாய் அறிந்தவன் காலே தேசத்தை நான் கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் ஒரு ப்ராபசி பண்றேங்க, ரொம்ப சவாலான, ரொம்ப கடினமான, இது முடியாது நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள், ஆனால் உங்கள் இருதயத்தில் அதை நீங்கள் வாஞ்சித்திருப்பீர்கள். எத்தனை பேர் நான் சொல்ற புரியுதுன்னு தெரியல, ஆனா கட்டாயமா நான் சொல்ற வார்த்தை நிறைவேறும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஏங்கி இருக்கிற ஒரு காரியம், அது என் எல்லையிலே கிடையாது, என்னுடைய தகுதிக்கு மிஞ்சினது, என்னுடைய யோசனைக்கு அப்பாற்பட்டது. கர்த்தர் சொன்னாரு, நான் சொல்லிட்டேன்னா அதை நான் உனக்கு கையில கொடுப்பேன். கர்த்தர் சொன்னாரு, அந்த தேசம் உனக்கு தான், அந்த தேசம் உங்களுக்கு தான். ஆமென் சொல்லுங்களேன். அங்க யார் வேணாலும் இருக்கட்டும். ஏனாக்கீர் என்னன்னா நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி ஏனாக்கீர்னா என்ன அர்த்தம் போட்டிருக்குன்னு பாருங்க. அவரு பார்த்து சொல்லுவார், அர்த்தம் சொல்லுவார். அதுல போட்டிருக்கு மாபெரும் மனிதர்கள். இங்கிலீஷ் வார்த்தை சொல்ல தம்பி, ஜெயின். ஆமா, பெரிய மனிதர்கள், உயரமான மனிதர்கள், ராட்சதர்கள். அவர்களை கண்டுதான் 10 பேர் பயந்தான். ஆனால் 2 பேர் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். அதுல விசேஷமானவன் காலேப். ஆமென் சொல்லுங்களேன். யோசுவா கூட அவன் மோசேயினுடைய அடுத்த ஊழியத்தை பார்த்துட்டான். ஆனா காலேப், அந்த தேசம் எனக்கு, அந்த தேசத்தை நான் சுதந்திரிப்பேன், அந்த தேசம் என்னுடைய தேசம், என் வாக்குத்தத்தம் எனக்கு வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எனக்கெல்லாம் ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா நான் விடவே மாட்டேங்க, துரத்திக்கிட்டே இருப்பேன் அந்த வார்த்தையை. எப்படியாவது அந்த வார்த்தையை என்ன செய்யணும், நான் அடையணும். எப்படியாவது அந்த வார்த்தையை நான் சுதந்திரிக்கணும். எனக்கு சொன்னதை அவர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, யார் இருக்கட்டும், எனக்கு விசுவாசிங்க. தரங்கம்பாடி தாலுக்கா நமக்கு, மயிலாடுதுறை மாவட்டம் நமக்கு. இங்கே கிரியை செய்கிற ஏனாக்கியரை கர்த்தர் செயலிழந்து போக பண்ணுவாராக. அது மாபெரும் ராட்சதர்களாய் தன்னை மிகவும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற கரைவேட்டிக்காரர்கள் செயலிழந்து போவார்களாக. கையை தட்டி ஆமென் சொல்லு. அல்லேலூயா. தேவன் அதை நமக்கு சுதந்திரமாய் தருவாராக. அது ஒரு பொல்லாத ஆவி. அல்லேலூயா. அந்த ஆவி இருக்கிறவர்கள் சபைக்கு இடையூறாய் இருப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வசனம் கேளாதபடி தன் செவி, அது யாரா இருந்தாலும் சரிதான், தன் செவியை திருப்புகிறவனுடைய ஜபம் அருவருப்பானதை என் வேதம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் கானானை சுதந்திரிக்க, எப்ரோனை சுதந்திரிக்கிற துடிக்கிற ஒரு கூட்டமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தவன்கிட்ட போய் கூழ கும்பிடு போட்டுட்டு கையை கட்டிக்கிட்டு அவங்ககிட்ட போய் நிற்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட வந்து நிற்கிற ஒரு காலம் நம்முடைய காலமா இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல.
அந்த தேசத்தின் மேல இந்த காலேபுக்கு கொஞ்சம் ஆசை அதிகம். ஆமென். அந்த தேசம் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், கர்த்தர் வாக்கு உரைத்த தேசம், கர்த்தர் எனக்கு சொன்ன தேசம், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தேசம், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிராமம், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தாலுக்கா. வெளியில இருந்து இங்க வந்து தரங்கம்மால ஊழியர் எனக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? பிடிக்காதுன்னு அவங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது இல்லை. இது என் மாவட்டம், எனக்கு அதில் ஒரு வெறி அதிகம். என் மாவட்டத்தில் என்ன எழுப்பணும் நீங்க? ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு. இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துக்குள்ள நான் எங்க ஊழியத்துக்கு போனாலும் காணிக்க வாங்குறது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா இது ஏன் மாவட்டத்துக்காக நான் செய்கிற ஊழியம், இதோடைய கிரெடிட் எனக்கு பெருசா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. மயிலாடுதுறை நான் 3 வருஷமா வாங்குறதுல நினைக்கிறேன். 3 வருஷம் இருக்குமா வாங்குறதுல, யார்கிட்டையும் வாங்குறதில்ல. அது எத்தனை நாள் கத்துனாலும் சரிதான், எவ்வளவு நாள் நின்று பிரசங்கம் பண்ணாலும் சரிதான், அந்த உழைப்பு முழுக்க முழுக்க பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவன். அது ஒரு வைராக்கியம், அது ஒரு வைராக்கியம். இந்த தேசத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அட்லீஸ்ட் இந்த காத்தாஞ்சாவடியாவது நமக்கு கொடுக்கட்டும், சோனந்தோடத்தை நமக்கு கொடுக்கட்டும். சொல்லுங்க வாய் திறந்து. சச்சிதரை நமக்கு கொடுக்கட்டும், தஞ்சாவூர் மேடம் நமக்கு கொடுக்கட்டும், மேட்டுச்சேரியை கொடுக்கட்டும், எருட்டாஞ்சேரியை கொடுக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. இந்த பக்கம் இருக்கிற ஒழுகமங்கலத்தை நமக்கு கொடுக்கட்டும். அல்லேலூயா. அனந்த மங்கலத்தை கொடுக்கட்டும். வேற பெருசா நம்ம தூக்க வேணாம், இதை கொடுக்கட்டும் கர்த்தர். கால் மிதிக்கும் தேசம் கர்த்தருக்குன்னு சொல்றோமே, இந்த எல்லையில என் கால் பட்டிருக்கு, இது எனக்கு சொந்தமான இடம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எப்ரோனை நமக்கு கொடுப்பாராக. தெளிவாய் தேவன் பேசினார். நான் என் பிள்ளைகளுக்கு எப்ரோனை கொடுக்கும் காலம் இது. ஏதோ 2025 மாதிரி வழிவிட்டு போவாது. 2026 நம்முடைய காலம் இது. இந்த 2026 ப்ராபசி மீட்டிங்ல ஆர்ப்பரிப்பம் பாட்டை பாடி தான் ஆரம்பிச்சேன். நான் யூடியூப்ல போய் பார்க்கிறேன், நிறைய சபைகள் இந்த பாட்டை பாடிருக்காங்க இந்த வருஷம். இது எப்பயோ எழுதின பாட்டு, இது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டு. ஆனா இந்த வருஷம் நிறைய ஊழியக்காரங்க. அப்ப என்னன்னா எல்லாருடைய உள்ளத்திலையும் கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்தந்த பகுதியை கர்த்தர் நமக்கு சுதந்திரிக்க தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி, கையை நல்ல உற்சாகமாய் தட்டி, இந்த எப்ரோன் எனக்கு தான், இங்க இருக்கிற ஏனாக்கியரை துரத்துவதற்கு கர்த்தர் எனக்கு சத்துவத்தை தருவார். இங்க இருக்கிற ஏனாக்கியரை கர்த்தரே முறியடிப்பார். தன்னை பெருசா நினைக்கிறவன் தன்னாலே முறிந்து கீழே விழுவான். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்கிறோம். கையை தட்டி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு. கைத்தடி ஆராதனை 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 ஆராதனை
தரங்கம்பாடி தாலுகாவை, மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒரு எழுப்புதலின் மாவட்டமாய் உருவாக்கும்படி சிறு கூட்டமே, கர்த்தர் உன்னையும் என்னையும் தான் பயன்படுத்த போகிறார். சொல்லு, நீ எப்ரோனை சுதந்தரிப்பாய், அந்த மலை தேசத்தை நீ சுதந்தரிப்பாய், வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நீ சுதந்தரிப்பாய். ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நீ திருச்சபைக்கு தேசத்தை கொடுக்க முடிவு பண்றார், எல்லைகளை கொடுக்க முடிவு பண்றார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. 3 காரியங்கள். அதாவது பலனுக்கு திரும்புங்க. சொல்லுங்க வாயை திறந்து, பலனுக்கு திரும்பு. அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யோசுவா 14:10-11 கொஞ்சம் வாசிங்களேன். இப்பொழுது இதோ கர்த்தர் 45 வருஷம் ஆயிடுச்சு. இதோ நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. பலன் உள்ளவர்களா இருக்கணும். ஆமென், ஆமென். கடினமான காரியம் இயேசுவின் நாமத்தில் கைகூட போகிறது. நீங்கள் அதை சுதந்தரிக்க போகிறீர்கள். வயசு ஆயிடுச்சு, ஆனா மனசுக்கு வயசு ஆகல. ஆமென். எங்க ஐயாவுக்கு 55 வயசு ஆயிடுச்சு, ஆனா மனசுக்கு வயசு ஆகல. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எனக்கும் வயசுலாம் ஆயிட்டு தான், ஆனா மனசுக்கு வயசு ஆகல. 40 வயதில் இருந்த பலன் இப்பொழுது 85 வயதிலும் இருக்கிறது. அல்லேலூயா. அவன் சொன்னான், அதே வைராக்கியம், அதே தரிசனம்,
அதே ஓட்டம், அதே பலன் இப்பொழுது நமக்கு இருக்கணும். ஊழியத்துக்கு வந்த புதுசுல அப்படி இப்படி இப்படி இப்படிம்பாங்க. நான் பார்த்துருக்கிறேன் நிறைய பேரை. நான் எப்பயுமே சத்தம் கேட்டு ஓடுற நபர் நான். சொல்லுவார், இல்லை இந்த கூட்டத்தை நம்பாதராம்பார், இதில் பாதி பேர் கயன்றுவாண்டாம்பார். அல்ல இல்லையா சொல்லுங்களேன். எப்பயுமே புதுசு கொஞ்சம் நல்லா கூட்டம் சோத்திரம் ஆமீன் சொல்லுங்களேன். அது போக போக தேஞ்சிரும். விசுவாசிகள் அப்படிதான். ஆரம்பத்தில் பாஸ்டர் கண்டா மரியாதை கொடுப்பான். போ 4 வசனம் தெரிஞ்சிச்சுன்னா அக்கல்ல பைபிள் வச்சுப்பான். நான் சொல்ற புரியும் நினைக்கிறேன். நம்ம என்னமோ பெரிய அப்பா டக்கர் மாதிரி. இல்லையா சொல்லுங்க. நான் சொல்லவா, நீ என்னைக்குமே உன் வாழ்க்கையில் உன் மோசையை நீ மறக்கவே கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். அவன் தான் வாக்குது. இங்க பாருங்க, அவன் அதை சொல்றான். மோசே எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினான். அப்போ எனக்கு 40 வயசு, இப்போ எனக்கு 85 வயசு. இன்னைக்கு எனக்கு பலன் இருக்கு, அந்த தேசத்தை எனக்கு கொடுங்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆரம்பத்தில் இருந்த அந்த ஓட்டம், ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த அந்த சந்தோஷம், அந்த வைராக்கியம், அந்த உபவாசம், அந்த தரிசனம், அந்த திட்டம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த அந்த வைராக்கியம், அந்த அர்ப்பணிப்பு, தாழ்மை இன்னைக்கு இருக்கா? போய் சொல்றீங்கன்னா நாக்க பிடிச்சி அறுத்து போடுவார், மத்தியானம் சோறு சாப்பிட முடியாது. சோத்திரம் இப்ப இருக்கா? அவர் தானே பார்த்துப்போம், அந்த அம்மா தானே பார்த்துப்போம். அதுதான் பால் ஊட்டுனுச்சு, அதுதான் சோறு ஊட்டி விக்கிட்டு வந்திருப்ப. பிசாசி பிடிச்சி ஆடி, ஐயா சாமி ஏதாவது விடுதலை கிடைக்குமா? உயிரை பணையம் வச்சு யோசனை பண்ணி பாருங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். ஆமா, உங்களுக்கு வந்த எல்லா கிரக காலத்திலையும், உங்களுக்கு வந்த எல்லா இருளான காலத்திலையும் அந்த வெளிச்சமாய் நின்னவர்கள் நாங்க தானே. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, இந்த காலை மோசையை உயர்த்தினான். நம்ம ஆளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிட்டா போதுங்க, கொஞ்சோண்டு தெரிஞ்சிட்டா போதும். அதனாலதான் ஆமா, பல ரகசியங்களை உங்களுக்கு கர்த்தர் தெரியாமே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஆமென் சொல்லுங்களேன். வேத வசனம் சொல்லுது, அவனுக்கு இருந்த பலன் குறையவே இல்லை. உன் பலனை எதுல காட்டு தெரியுமா? உபவாசத்துல காட்டு, திருச்சபையினுடைய வளர்ச்சியில காட்டு, வேத வாசிப்புல காட்டு, ஜெபத்துல காட்டு, முழங்கால காட்டு, அர்ப்பணிப்புல காட்டு. ஆமென் சொல்லுங்களேன். உன் பலன் மிகுதியா இருக்கணும். நாலு ஆவாவ முடங்கி படுத்துடக்கூடாது. நேரம் ஓட ஓட வேறு காரியங்கள் மண்டையில ஏறிடக்கூடாது. எப்பயுமே நாம ஆமா ஆமா ஒன்றுக்கு உதவாத மனிதர்கள் தான். தேவ வேதம் சொல்லுது, மாமிசம் சொல்லுங்க, வசந்த முடிங்க. மாமிசம் ஒன்றுக்கும், அந்த வசனத்தை எத்தனை பேர் தியானிச்சிருக்கீங்க? மினுக்கி நிக்கிறோம் நம்ம. பொம்பளை ஆளுக்கெல்லாம் சொரணும்னா 1/2 லாரி வரும் பவுடரு முகத்துலேருந்து. பைபிள் தெளிவா சொல்லுது, ஒன்னுக்கும் ஆகாதுடா, ஒன்னுக்கும் ஆகாது. இதை வச்சுட்டு இந்த ஓட்டுறிய, ஒன்னுக்கும் ஆகாது. நான் சொல்லுங்களேன். நான் அடிக்கடி அவரை பார்த்து சொல்லுவேன், ஒன்னுக்கும் ஆகாதியா, 85 கிலோ வெயிட்டு, படுக்க வச்சா கொஞ்சம் பெட்டி தான் கொஞ்சம் பெருசா இருக்கும், அதுலயும் செலவு தான் நமக்கு. அப்படின்னு சொல்லுங்களேன். ஒண்ணுக்கு ஆகாது. பலனை அதிகப்படுத்து, ஆவிக்குரிய பலனை அதிகப்படுத்து, கர்த்தருடைய பிரசன்னத்தை அதிகப்படுத்து, வேத வாசிப்பை அதிகப்படுத்து, ஜெபத்தை அதிகப்படுத்து, விசுவாசத்தை அதிகப்படுத்து. வெளிப்படுத்த விசேஷம் வாங்கலாம். 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க நல்லா இருக்கும் இந்த வசனம். படிங்க பாப்போம். 2 படிங்களேன். உன் கிரியைகளையும், உன் பிரயாசத்தையும், உன் பொறுமையையும், சகிக்க கூடாமல் இருக்கிறதையும். இது ரொம்ப ஐயா, இது ரொம்ப நமக்கு வேண்டிய வசனம் ஐயா. அது நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிறைய அப்போஸ்தலர் இருக்கான். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் நிறைய அப்போஸ்தலர் இருக்கான். ஊருக்கு 4 அப்போஸ்தலர் இருக்கான். அப்போஸ்தலன் என்னன்னு அர்த்தம் தெரியாதவன இருக்கான். 2 பேரை வச்சுட்டு ஊழியம் பண்றான், அப்போஸ்தலங்கிறான். நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலன் ஒரு காலிங், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அதற்கு ஏற்ற கிரியைகள் இருக்கணும். அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள்
சோதித்து அப்பவே இருந்திருக்க அந்த கூட்டம். இப்ப நம்ம சோதிச்சோம்னா எல்லா பேரும் பொய் தான். பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசத்தையும் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். போச்சா? ஆதியில் இருக்கிற அன்பை விட்டாய். ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்க. உங்க பலனை சபையில யூஸ் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். உங்க திறமைய சபையில யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற தாளந்த சபைக்கு பயன்படுத்துங்க. எத்தனையோ தம்பி கனி அவன் வாசிக்கிறதுக்கு எத்தனையோ இடத்துல மியூசிக் கிளாஸ்லாம் நடத்துறான். ஒரு சினிமா வச்சானா ஒரு 2000 கொடுப்பாங்க. கூடவா நரகத்தையும் கொடுப்பாங்க. என்ன சத்தம் இந்த நேரம்? அங்க வந்து கேட்பாரு நம்மால, என்னடா அங்க சத்தம் பாரு. எங்க நரகத்தில் நடக்கும்போது இயேசுவே உம்மை மறுதல், என்னடா அங்க சத்தம் பாரு. புரியுதான் நினைக்கிறேன். நல்லா கவனிக்கணும். ஆதியில் இருந்த அன்பை விட்டாய், ஆதியில் இருந்த பலனை விட்டாய், ஆதியில் இருந்த உபவாசத்தை விட்டாய், ஆதியில் இருந்த கிரியை விட்டாய், ஆதியில் இருந்த சபை மேல் இருந்த வைராக்கியத்தை விட்டாய். கர்த்தர் உன்னை அதற்கு அழைக்கவில்லை. எப்ரோனை சுதந்தரிக்கும்படி, நீ பலவானா இருக்கும்படி உன்னை அழைத்தார். ஆமென் சொல்லுங்க. நீ பலவானா இருக்கும்படி உன்னை அழைத்தார். ரோமர் 8:36 சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே நாம் ஜெயம் பெற்றிருக்கிறோம். உனக்கு ஒரு பலன் இருக்கணும். பாவத்தில் மயங்காத, பாவத்தில் போய் உழலாத. இன்னைக்கு அன்னைக்கு பரிசுத்தவான்கள் ஊழியம் செஞ்சாங்கன்னா கொஞ்சம் எளிதா ஊழியம் செஞ்சுட்டாங்க. இன்னைக்கெல்லாம் உண்மையிலே டஃப் தான் ஊழியம். ஏன்னா வாட்ஸ்அப் இருக்கு. இன்னொரு 5 வருஷத்துல இன்ஸ்டாகிராம்ல எல்லா பொம்பளையாலும் ஆமா முழு நிர்வாணமா தான் வருவாங்க. அதுல மாற்றுக்கிறதே இல்லை. இப்பயே பாத்தீங்கன்னா அரை நிர்வாணம், முக்கா நிர்வாணம். நம்ம பிள்ளைகளா என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. வசனம் ஒண்ணுதான் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும். வார்த்தை ஒண்ணுதான் காப்பாற்றணும். பசியோ ஏன்னாங்க, என்ன நிர்வாணமோ, அவர் நிர்வாணமா இருந்தாலும் பிரிக்க முடியாது, யாரு நிர்வாணமா நின்னாலும் பிரிக்க முடியாது. கையை தட்டுங்க புரிஞ்சவங்க மட்டும். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏற்கனவே கேட்டிருப்போம் நினைக்கிறேன். கேள்வி கேட்கிறேன். பேதுரு அதிகமாக தப்பு பண்ணானா, யூதாஸ் அதிகமா தப்பு பண்ணானா? பேதுரு தான் தப்பு பண்ணான். ஏன் பேதுரு தப்பு பண்ணாங்கிறீங்க? மறுதலிச்சான், சத்தியம் பண்ணா, தெரியாதுன்னா, இல்ல என்னென்ன செய்ய முடியுமோ அம்புட்டு செஞ்சான். ஆனா அவனை கடவுள் மன்னிச்சு விட்டாரு. அவன் அழுதான் மன்னிச்சு விட்டாரு. யூதாஸ் என்ன செஞ்சான்? 30 வெள்ளி காசை வாங்கிட்டு ஒரே ஒரு முத்தம் தான் கொடுத்தான். முத்தம் கொடுத்தது தப்பாயா? காட்டி கொடுக்கறத விடுங்க, முத்தம் கொடுத்தான், காட்டி கொடுத்தான். நல்லா கவனிங்க. ஏன் அவனை மன்னிக்கலன்னா, பேதுரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல தவறுனா, நிர்வாகத்துல தவறுனா. ஆனா யூதாஸ் லவ்ல தவறிட்டான். ஆண்டவர் உன் மேல வச்ச அன்பை தப்பா மிஸ்யூஸ் பண்ணாத. தேவன் உன்னை உயர்த்தின விதத்தை நினைத்து பார். தேவன் இந்த சபைக்கு உன்னை கொண்டு வந்த நாளை நினைத்து பார். என்ன நிலைமையில் இருந்து இந்த இடத்திற்கு வந்தாய் என்பதை நிதானித்து பார். எந்த சூழ்நிலையும் உன்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு, உன்னுடைய ஊழியங்களை விட்டு பிரிக்க கூடாது என்பதை நிச்சயித்துக்கொள். நீ பலன் உள்ளவனாய் மாறுவாய். ஆமென் சொல்லுங்க. பலமுள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். கர்த்தர் உன்னை அப்படித்தான் வைத்திருக்க விரும்புகிறார். சத்துவமற்ற பிள்ளைகளாய் அல்ல, பலனற்ற பிள்ளைகளாய் அல்ல, காயப்பட்ட பிள்ளைகளாய் அல்ல, நசல் கொண்டவர்களாய் அல்ல, பலசாலிகளாய், பலம் உள்ளவர்களாய் கர்த்தர் உன்னை வைக்க இன்றைக்கு திட்டம் வைத்திருக்கிறார். காலேப் அப்படிதான் இருந்தான். எனக்கு பலன் இருக்கிறது, எனவே அந்த எப்ரோனை நான் சுதந்தரிப்பேன்.
ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? சம்டைம்ஸ் இந்த அன்பை, இந்த கடவுளை விட்டு நம்மளை பிரிக்கிறது தெரியுமா? இங்க ஒரு ஆளை பிரிச்சிச்சு. யாரு? நான் மார்க்குக்கு வாங்கல, 5ஆம் அதிகாரம் வாங்கல, 22ஆம் வசனத்திலிருந்து படிங்க பார்க்கலாம். அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய எவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உம்முடைய கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனுடனே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். இப்ப எவீர் ஒரு சைடு போட்டான், இயேசுநாதர் ஒரு பக்கம் போயிட்டாரு. புள்ள செத்து போச்சு. அங்க நல்லா கவனிக்கணும். ஆரம்பம் 2 பேரும் ஒன்னா புறப்பட்டிருப்போம். நானும் என் இயேசுநாதரும், நானும் என் தகப்பனும் 2 பேரும் ஒன்னாதான் புறப்பட்டோம். யார் நம்மளை பிரிச்சதே? கூட்டம். இங்கே 10 பேர்கள் சேர்ந்து சொன்னா அதை சுதந்திரிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அது நமக்கு செட் ஆகாது. அந்த தேசம் நமக்கு ரொம்ப உயரத்தில் இருக்கு. நாமெல்லாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். கூட்டம், பிள்ளைகள், மனைவி, படிப்பு, அந்தஸ்து, ஜனம், ஜாதி, இயேசுவை விட்டு பிரிக்கும். இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். ஏன் சபைக்கு லேட்டா வர? உன் புள்ள கிளம்ப லேட்டா இருக்கும். எனக்கு ஐயா சொன்னார் 9:30 மணிக்கு வாங்க ஐயான்னாரு. நான் 8:50 உள்ள வந்துட்டேன். எனக்கு அங்க 9:30 வரைக்கும் உட்காந்து என்ன பண்ண போறோம்? போய் 6:30 கலந்துப்போம். நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில சம்டைம்ஸ் நம்முடைய குடும்பமே ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்குது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. மனைவி பிரிப்பா ஆண்டவருடைய அன்பை விட்டு, புருஷன் பிரிப்பான் ஆண்டவருடைய அன்பை விட்டு. சில நேரத்தில் பிள்ளைகள் ஏதோ ஒரு பாவ சிந்தை. இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய கல்யாணம் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய கருமாதியும் வருது. கசம் சோத்திரம். எங்கடா போன? கருமாதிக்கு போனாங்கிறான். எங்கடா போன? கல்யாணத்துக்கு. ஏன் சபைக்கு வந்துட்டு மத்தியானம் போய் சாப்பிட்டா பத்தாதா? அதுவும் கிறிஸ்தவ செபாஸ்டின் தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில 9:30 காதணி விழா வைக்கிறான். யாருங்க பேரு? செபாஸ்டின். பொல்லாத ஆவி, பொல்லாத ஏனாக்கியரின் ஆவி அது. கானானை, எப்ரோனை நமக்கு கொடுக்க கூடாதபடி செயல்படுகிற சத்ரு, அமலேக்கியனுடைய ஆவி, வழிமறிக்கிற ஆவி, பார்வோனுடைய ஆவி, தடை பண்ணுகிற ஆவி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆவியை ஜெயிக்கும்படி கர்த்தரிடத்தில் ஒரு பலனை கேள். இதோ ரட்சிக்க கூடாதபடி என்னுடைய கை குறுகி போகவே இல்லைங்கிறாரு. நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம், முடியாது முடியாது முடியாது. மகளே மகனே, உன் பலனை அதிகப்படுத்திக்கோ. எத்தனை பேர் வாரத்துக்கு 2 நாளாவது உபவாசம் இருக்கிறீங்க? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். நீங்களாம் சோத்தாலங்கச்சா? எல்லாம் சோத்து முட்டைகளா? ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, வாரத்துக்கு 2 நாள் உபவாசம். முடியலையா? 1 நாளாவது உபவாசம். ஏன் உபவாசம்? நாடி நரம்புல சாவும், கர்த்தரை பத்தியே நினைவு வரும். புரிதா? எதுக்கு உபவாசம்? நம்மளை ஆண்டவர் வருத்தி நம்மளை ஒண்ணுமில்லாம ஆக்கி உட்கார்ற உபவாசம். அப்படிலாம் அதுக்கெல்லாம் இல்லைங்க. உபவாசம் இருக்கும்போது நம்முடைய நாடி நரம்புகள், உணர்வுகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நம்முடைய சிந்தை கர்த்தர் பக்கம் திரும்பும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியம். ஏதோ ஒரு படிப்பு நம்மளை தடுக்கலாம். வேலை இல்லை வேலை இல்லைன்னு வரோம். வேலைக்காக ஜெபம் பண்றாரு பாஸ்டர், வேலை கிடைச்சிருது. ஞாயிற்றுக்கிழமை பிப்பிலிக்கு பிலாப்பி. எங்க ஊழியத்துல நிறைய அந்த அக்கிரமம் நடக்குது. நான் பாக்குறது, உட்காந்து ஜெபம் பண்ணி பிறகு வேலையை காலி பண்ணிடுறது. நேத்தே ஒருத்தர் சொல்லியிருக்கேன், வரியா இல்ல அங்க ஃபீஸை புடுங்குவான் இருக்கேன். எப்படியாகிலும் உங்களை கிறிஸ்துவுக்குள் நிறுத்த வேண்டும் என்பது ஊழியர்களுடைய நினைவு. பலன் உள்ளவர்கள் ஆயிரு. ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும். நீங்க ஆதியாகமத்துக்கு வாங்கல, இந்த 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 2ஆம் வசனம் வாங்க. ஆதியாகமம் 17:2 குயிக்கா படிங்களேன்.
ஆ, என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். பாருங்களேன், திரளாய் பெருக பண்ணுவார். பெருக பண்ணாரா? 25 வருஷ கால தாமதம். எத்தனை வருஷங்கயா? எத்தனை வருஷம்? கொஞ்சம் கவனிங்க. 25 வருஷ கால தாமதம். ஏன் இந்த 25 வருஷம்? உள்ள யார் வந்தா? என்னடி முறைக்கிறிய? உள்ள யார் வந்தா? யாராவது வரட்டும்யா? மணி என்ன? மணி 9:40. டக்குன்னு முடிங்க. எங்க ஐயா வந்தா நேரம் முடிச்சிருப்பாரு. முடிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. யார் வந்தா உள்ள? ஆகார். என்ன சொன்னுச்சு? கற்பனை கதை. என்ன சொல்லியிருக்கோம்? வாக்குத்தத்தம் வந்ததெல்லாம் உண்மைதான். எனக்கா வந்தது? உமக்கு தான் வந்தது. கரெக்டு தானே நம்ம சொல்றது? கரெக்டு தானே? எனக்கா வந்தது வாக்குத்தத்தம். யாருக்கு வந்தா? உமக்கு தான் வந்தது. அதனால எனக்கு டாக்டர்கிட்ட போனேன், நாட்டு வைத்தியிட்ட போனேன், நாடி பிடிச்சி பார்த்தான், எல்லாம் அவுட்டுங்கிறான். எப்படிங்க? எல்லாம் அவுட்டு. அதனால ஆகார சாராளம்மா வந்து சொல்லுது, ஆகார சேர்த்துக்கோ. அவங்க நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத நான் கண்குளிர பார்க்கணும். கண்டேனும் கண்கூளிர ஆகார இன்று கண்டேனின் கண்கூளிர. அவர் கோச்சிக்கிட்டு போயிட்டார் நம்மால். இல்ல, வாக்குத்தத்தத்தை நம்புடா, நான் சொல்ற வார்த்தை நிறைவேறும்டா, கொஞ்சம் நான் சொல்றதை கேளு, இன்னைக்கு வேணா இப்படி இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ண. நம்ம தம்பி இப்ப கேமரா பிடிக்கிறாரு பாருங்க, அவருக்கு குழந்தை இல்லைன்னா ஊழியத்துக்குள்ளே வந்தாரு. குழந்தை இல்லை. கர்த்தர் சொன்னாரு, இந்த வருஷம் 31ஆம் தேதிக்குள்ள உனக்கு கர்ப்பத்தின் கனி கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாருன்னு. அவங்க ரோமன் காத்தலிக். அவங்க ஒரு வருஷம். எந்த வருஷம் தம்பி? 2010 11 கரெக்டா 28ஆம் தேதி காலையில போன் வருது. யார்கிட்ட இருந்து? அம்மையார்ட்ட இருந்து, அவங்க மனைவிட்ட இருந்து. என்னையா சொல்லுமா, வாக்குத்தத்தம் சொன்னி, தீர்க்க தரிசனம் சொன்னி, இன்னைக்கு தேதி 29ஆம் தேதி காலையில 29 ஆயிடுச்சு, இன்னும் என்ன புழு பூச்சி உண்டாவலையே. ஊழியக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படியாவது இருந்துட்டு போகுது. எப்படி இருக்கும்? எனக்கு சொர சொரன் ஆயிட்டு நடக்கலன்னா கள்ள தீர்க்க தரிசின்றுவான். ஆமென் சொல்லுங்களேன். நடந்தே ஆகணும். விசுவாசம், நம்பிக்கை. நான் திருப்பிக்கிட்டு இன்னைக்கு என்ன தேதி? 29. கர்த்தர் சொன்ன டேட் என்ன? 31ஆம் தேதி பார்ப்போம். கம்முனு போன வை. அவ்வளவுதான். பேஸ்மெண்ட்டை கொஞ்சம் வீக்கு எங்களுக்குலாம் கட்ட கட்டன்னு ஆரம்பிச்சு செபத்து ஆண்டவரே ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்க. 31ஆம் தேதி காலைல போன் வருது, அண்ணே கர்த்தர் நல்லவர், பாசிட்டிவ் ஆயிடுச்சு. கையை தட்டி. வாக்குத்தத்தத்தை யாரு கொடுத்தா? என் மாமனார் அருள்தாசா கொடுத்தாரு? இல்ல என் மாமியார் அல்பாட்ஸ் கொடுத்துச்சா? கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்தார். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? தன் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுவாரோ? பின்னையே சாராளுடைய பேச்சுக்கு அடிபணிற உன விசுவாசத்தின் தகப்பன். நீ பயங்கரமான ஆள் கர்த்தர் நினைச்சிட்டு இருக்காரு. எங்க பாஸ்டர் நினைச்சிட்டு இருக்காரு சுந்தரி மாதிரி ஒரு ஜெப வீராங்கனை யாரும் இல்ல. போய் பார்த்தா சுந்தரி 5000 ரூபாய் காசுக்கு முட்டி போட்டு மல்லிகை குழுவை தேடிட்டு இருக்கு. வெக்கமா இல்ல நமக்கு? வாக்குத்தத்தம் இருக்குங்க. தெய்வம் கொடுப்பார்னா கொடுப்பார். 99 வயசுல மறுபடியும் வந்தார், போயிட்டாரு. நம்ம ஆளு கிளம்பிட்டாரு. நம்ம ஆளு மாதிரி பயங்கரமான சென்சிட்டிவ் யாருமே கிடையாது. போயிட்டாரு. போயிட்டு 99 வயசுல வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆபிரகாமே, என்னங்க ஐயா நல்லா இருக்கியா மாப்ள? நாடி நரம்பெல்லாம் தளர்ந்துட்டுங்க ஐயா. உன் முன்னாடி என்னாச்சு? அது கர்ப்பம் சத்து போச்சுங்க. யாரு சொன்னா? நாடி ஜோதிடம் தான். நாடி வைத்தரவை பார்த்தாங்க ஐயா, எல்லாம் சொல்லிட்டான், இனி முடியாதுன்ட்டான். இப்ப சொன்னாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். தெரியுமா உனக்கு? அவன் சொல்லுங்களேன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு மரியாதையா யோக்கியமா நடந்துக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பெலனாயிரு. சைல நாள் வரும், வேற மாதிரி பேசும். என்ன மூடிக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வர? சிலிவுலாசி போடுடி சொல்லும் ஆவி. கேட்காத, கேட்காத. நல்லா கவனிக்கணும். என்ன அங்கே போற? லொலுயா 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 லொலுயா. என்னத்த கண்ட? ஆமென் சொல்லுங்களேன். வாக்குத்தத்தங்கள் பொய்க்காது. வாக்குத்தத்தம் சொல்லுது, அந்த எப்ரோன் உனக்கு தான்.
அந்த தேசம் உனக்கு தான், அந்த தாலுக்கா உனக்கு தான், அந்த மாவட்டம் நமக்கு தான். கையை தட்டி ஒரு வெறித்தனமா தட்டுங்க, மெலனா தட்டு, மெலனா தட்டு. அந்த எப்ரோன் எனக்கு, அந்த தேசம் எனக்கு. அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரை கைவிட தெரியாத தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். எல்லாமாகும் உம்மாலாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கையை தட்டி பாடுவோம். ஈசா செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கும் வெட்டுண்டு மாடிய செய்தி. துதி செய்ய எதிரிகள் வெட்டுண்டு மாடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். எதுவும் இல்லை, எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. இல்ல இல்ல, ஆமென். உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. glory glory glory. பலனுக்கு திரும்ப, பழைய பலன், பழைய தைரியம், பழைய விசுவாசம், பழைய நம்பிக்கை. கோலும் கையுமாக யாக்கோபு பெருகச் செய்தி பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக விழுக்கச் சென்றார் யாக்கோபு பெருகச் செய்தி பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது கைதட்டி அந்த எப்ரோன் நமக்குதான். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. இல்ல இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. இல்ல இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால்
வாழ 25 ஆண்டுகள் காலதாமதம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஆகார சேர்த்துக்கிட்டதுனால, கர்த்தருடைய வார்த்தையை மறுதலிச்சதுனால, கர்த்தருடைய பலனை மறுதலிச்சதுனால. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஐயா, ஆண்டவருடைய பலனால் நிரப்பப்படுங்க. என்னுடைய பலனும் ஆண்டவருடைய பலனும் ஒன்றாயிருக்கட்டும் சொல்லுங்க. ஆமென். என் பிள்ளைங்க அடிக்கடி சொல்லுவாங்கண்ணே, உண்மையிலே நீங்க ஓடுறீங்கன்னா தேவ பலன் தான். ஒரு நாளைக்கு சாதாரணமா 250 கிலோமீட்டர் கார் ஓட்டுறேன். ஒரு நாளைக்கு இந்த மாசம் இந்த வாரம் மட்டுமே கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு மேல கார் ஓட்டி இருக்கிறேன். பிள்ளைங்க சொல்லுவாங்க, எப்படி முடியுது? எப்படி உங்களால? என்னால என்னப்பா முடியும்? அவர் என்னை பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் பலன் அடைவீர்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இரண்டாவது ஒரு காரியம், தீர்மானமா இருங்க. இந்த யோசுவா 14:12 படிங்களேன். கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். கடைசி வசனம், கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். இந்த மலை நாட்டை எனக்கு தாங்க. தாவீது சொல்றார், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன், அதையே நான் நாடுவேன். தீர்மானமாயிருங்க. உங்களுடைய வாழ்க்கையில தெய்வம் எதிர்பார்க்கிற இரண்டாவது தகுதி தீர்மானம். இந்த ஆலயத்திற்கு என்ன நோக்கத்தோடு நீங்க கொண்டு வரப்பட்டீங்க? 2025ஆம் ஆண்டு எத்தனை பேர் ஆத்மாதாயம் பண்ணீங்க? 2025ஆம் ஆண்டு எத்தனை பேர் 12 மாசம் சரியாய் தசமா காணிக்கை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கினீங்க? மிஷனரி காணிக்கைன்னு 50 ரூபா கொடுக்குறீங்க. 50 ரூபா எதுக்கு ஆகும்? யோசனை பண்ணி பாருங்க. இது எங்க ஐயா சொல்லி நான் பேசலைங்க, எனக்கு அவசியம் இல்லைங்க. அது என் மனசுல பட்டதை நான் பேசுறேங்க, என் ஆவியில ஏவப்பட்டு பேசுறேங்க. 50 ரூபா இன்னைக்கு என்ன ஆகும்? ஒரு டீயே இன்னைக்கு 15 ரூபா ஆகுது. அந்த 50 ரூபாயை வச்சு நீங்க கொடுக்குற 50 ரூபாய் வச்சு மிஷனரி என்ன பண்ணிடுவோம் நினைக்கிறீங்க? அவ்வளவுதான் உங்களுடைய தகுதியா? அவ்வளவுதான் உங்களுடைய கெப்பாசிட்டியா? ஒரு நாளைக்கு சாதாரணமா 800 ரூபாய் சம்பளம் வாங்குறோம். யோசனை பண்ணி பாரு. ஒரு நாளைக்கு 80 ரூபாய் நீ கொடுக்கணுமே, 80 ரூபாய் நீ கொடுக்கணுமே. கொடுக்கறியா? அந்த தீர்மானம் எங்கே? இன்னைக்கு உயர்ந்தவங்க எல்லாம் தீர்மானத்தோடு வாழ்ந்தாங்க. தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானித்தான். தானியேல் 1:8 3:17 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். போடான்ட்டான். ராஜாவின் கட்டளைகளை தள்ளினான் இருக்கு. 3:27 நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எங்க போச்சு இந்த தீர்மானம்? ஆரம்பத்தில் வரும்பொழுது தாடி வச்சது தீர்மானமா? முடி வெட்டாம இருப்பேன் தீர்மானமா? வெள்ளை சட்டை போடுவான் திரும்பி தான் தீர்மானமா? யோசனை பண்ணி பாரு. ஈஸியா இருக்கிறத தீர்மானம் எடுக்கிற. உனக்கு உண்டானது எல்லாம் விற்று ஏழைக்கு கொடுனார தீர்மானம் எங்க? நீ கர்த்தருக்கு தீர்மானம் எடு, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவ பிரசன்னுக்கு தடையாய் வருகிற நேரத்திற்கு ஆலயத்திற்கு வராத எந்த அந்நிய ஆவியையும் உதறி தள்ளிட்டு உள்ளவா. 8:30 மணிக்கு ஆராதனைனா 10 மணிக்கு வரோம். உங்களுக்காகவே ஆராதனைங்க 10:30 மணி வரைக்கும் ஐயா போட்டு இழுக்கிறாரே, இது தேவனுக்கு தகுமா? யோசனை பண்ணி பாருங்களேன். அவன் தீர்மானிச்சான், எனக்கு தான் இந்த எப்ரோம், நீ தீர்மானி, எனக்கு தான் தாலுக்கா, ஏன் சபை, இந்த சபைக்கு நான் தான் பாய் வாங்கி கொடுப்பேன், இந்த சபைக்கு நான் தான் நல்ல ஆடியோ வாங்கி கொடுப்பேன், இந்த சபைக்கு நான் தான் நல்லதுகளெல்லாம் செய்வேன். தீர்மானம் எடு. இந்த சபையை ஆசீர்வதிக்கிறத விட கர்த்தர் ஒன்னா ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்கிற மோவாபியட்ட போறோம். ரூத்தோட இழப்புக்கு காரணம் என்ன? நகோமியோட இழப்புக்கு காரணம் என்ன? பெத்லகேமை விட்டு எங்கேயோ போனா. தயவுசெய்து சொல்றேன், பட்சமா சொல்றேன், அன்பா சொல்றேன், 2026ல சரியான தீர்மானத்தோடு ஒரு வாழ்க்கை வாழுங்க. நிச்சயமா சொல்றேன், நீங்க நினையாத காரியங்கள் உங்க வீட்டுக்குள்ள நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நான் எப்பயும் ஏட்டி சுரைக்க பேசுறது இல்லைங்க, அனுபவிக்கிற வாழ்க்கையில என் தெய்வம் என்னை அனுபவிச்சு வாழ வச்சிருக்கிறாரு. நான் ஆசீர்வதிக்கிறேன் எல்லாரையும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எந்த ஸ்தாபனத்திலும் இல்லைங்க, இருக்கவும் மாட்டேன், இருக்க போறதும் கிடையாது. யாருக்கிட்டையும் போய் 1 ரூபா காணிக்கை கொடுங்க கேட்கவும் மாட்டேன் நான். ஆனா என் பிள்ளைங்க எனக்கு கொடுக்குறாங்க, என் பிள்ளைங்க என்ன ஊழியத்தை தாங்குறாங்க. நல்லா கவனிக்கணும். என் பிள்ளைகளை விட நீங்க அவருக்கு ரொம்ப முக்கியம். நானாவது மாசம் ஒரு தடவை பார்க்குறேன், நீங்க
வாராவாரம் வரீங்க, வாராவாரம் நல்லது கெட்டதில் பங்கெடுக்கிறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க. உங்களுடைய வாழ்நாளில் இந்த தீர்மானங்கிறது உங்களை உயர கொண்டு போகும். ஆமீன் சொல்லுங்களேன். தடையா இருக்கிற எல்லாத்தையும் வெட்டி எறி. எது தடையா இருக்கு வெட்டி போடுங்கிறேன், வெட்டி போடு. தேவையில்லைன்னு முடிவு பண்ணு. என் சபைக்கு விரோதமாய் பேசுது இந்த காரியம், சபைக்கு விரோதமாய் என் சபை போதகனை தாழ்த்தி பேசுது இந்த ஆன்மா, இது எனக்கு வேண்டாம். முடிவு பண்ணு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமீன் சொல்லுங்களேன். நீ வைராக்கியமா இருந்து பாருங்களேன், கர்த்தருடைய வைராக்கியத்தை நீ பார்க்க ஆரம்பிப்ப. ஆமீன் சொல்லுங்க. நீ வைராக்கியமா இருந்து பாரு, கர்த்தருடைய வைராக்கியத்தை நீ பார்ப்ப. உண்மையா நான் சொல்றேன், அனுபவிச்சு பேசுறேன் நான். அல்ல ஊழியர்களுக்கு தடை சொல்றோம், செய்தியை உட்காந்து கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறோம். யோ உங்களுக்கு தெரியாது நிறைய இருக்கு தெரியுமா? செய்தியை உட்காந்து கேட்குது நமக்கு என்ன இல்லை, நம்ம ஒரு பெரிய ஊழியக்காரன் நினைக்கிறோம். 29 வருஷம் ஊழியம் செய்யறேன், இன்னும் எனக்கு கத்துக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்கு. இந்த பைபிள் கிட்டத்தட்ட 8வது பைபிள் இது. இன்னும் சில விஷயம் மண்டைக்கு ஏற மாட்டேங்குது. இப்படி பரட்டி பரட்டி 2 அந்நிய பாஷையை பேசிவிட்டு இது என்ன செய்தையா, நான் பெரிய ஊழியக்காரன் இருக்கட்டும், அடங்கு. கர்த்தருடைய கையில் அடங்கி இருந்து பார், ஏற்ற காலத்தில் அவரே உன்னை உயர்த்துவார். நீ உயரணும்னு அவசியம், அவர் உயர்த்துவார், அவர் மேலே கொண்டு வருவார். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே வருது. தூரத்துக்கு போகாத, இளைய குமாரனை போல தகப்பனை விட்டு தூரத்துக்கு போகாத. நல்லா கவனிங்க, ரொம்ப கஷ்டம் வரும். உங்கள் நிமித்தம் தேசம் மஞ்சத்துக்குள்ள வரும், உங்கள் நிமித்தம் குடும்பம் மஞ்சத்துக்குள்ள வரும். இந்த எபிரோனை கர்த்தர் நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் சுதந்திரிக்க ரெடியா இருக்கிறீங்க? ஒரு தீர்மானம், வீட்டு ஜெபத்தை நடத்துங்க, வீட்டு கூட்டத்தை நடத்துங்க. எத்தனை பேர் வீட்டு கூட்டத்தை நடத்துறீங்க? கை வைத்து காட்டுங்க. வீட்டு கூட்டம் ஐயாவை கூப்பிட்டு மாசம் ஒரு நாள் எங்க வீட்டில் பிரேயர் நடக்குது. கை வைத்து காட்டுங்க. ஐயா இதெல்லாம் நடத்தணும். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அந்தகார கிரியைகள் உங்களை அறியாமலே வீட்டை விட்டு ஓடும். என் வீட்டில் மாசம் ஒரு பிரேயர் உண்டு. எங்க பிள்ளைகளை கூப்பிட்டு நல்ல நிறைவான சாப்பாடு கொடுத்து, என் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து, அருமையா என் பிள்ளைகள் நல்ல சுவிசேஷம் அறிவிச்சு நல்லது கெட்டதெல்லாம் பேசி அனுப்பி விடுவேன். கூப்பிடுங்க. அதே மாதிரி என் பிள்ளைங்க கூப்பிட்டாங்க, நான் சந்தோஷமா போவேன். ஒவ்வொரு இடத்துக்கும் போவேன். நான் கூப்பிட்டாதாங்க வருவாங்க, நான் அவங்களாம் வரமாட்டாங்க. நீங்க கூப்பிடுங்க. இன்னையில இருந்து ஒரு தீர்மானம் ஆயிடு. மாசம் இந்த தேதி என் வீட்டில் தான் ஜபம். ஐயாட்ட போய் நீங்க புடி, எங்க வீட்டுக்கு வரணும், நீங்க கட்டாயமா வரணும். வரலன்னா விட மாட்டேங்கய்யா சொல்லு. புருஷன் ரசிக்கப்படுவான், பொண்டாட்டி ரசிக்கப்படுவான். போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேங்க, ப்ரேயருக்கு போயிருந்தேன். போன வருஷம் லாஸ்ட்ல பார்த்தா எல்லாம் வெள்ளை புடவை, எல்லாம் வெள்ளை புடவை. யாருன்னு பார்த்தா எல்லாம் பாஸ்டர் பொண்டாட்டி, மூப்பர் பொண்டாட்டி, பூரா பேய், பூரா பேய். நின்று பிரசங்கம் பண்றேன். கடைசி பிரசங்கத்தில் எல்லாம் உழுந்தது பூரா வெள்ளை புடவை தான். இது எங்கே தான் நான் போட முடியும்? நான் பார்த்துக்க வேண்டியதான், கர்த்தருக்கு சோத்திரம்னு சொல்லிட்டு. நல்லா கவனிக்கணும். வீட்டுக்குள்ள நீ நினைக்கிற நாங்க அப்பிலேருந்து கிறிஸ்தவ குடும்பம் தாங்க, நான் அப்பிலேருந்து பொல்லாதாய் உள்ள உட்காந்து நரம்புல உட்காந்துருக்கோம், எலும்புல உட்காந்துருக்கோம், எலும்பு மஜ்ஜையில் இருக்கும், விரட்டி விடணும். அதுக்கு தேவை வீட்டு கூட்டம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. கொர்நேலியு என்கிறவனுடைய ஜெபமும் தானம் தர்மமும் தேவனுடைய சமூகத்தில் நினைவூட்டுதலாக இருந்தது. ஏன் தெரியுமா? தன் வீட்டார் அனைவருடன் கூடி ஜெபம் பண்ணவான். கொர்நேலியு யார் தெரியுமா? மிகப்பெரிய பெட்டாலியன், மிகப்பெரிய அதிபதி, 100 பேருக்கு அதிபதி. அவன் பேதுரு ஒரு மீனவனுக்காக காத்திருந்தான். ஏன்? அவர் தேவ மனுஷன். பேதுரு உள்ள வராரு, நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. பேதுரு உள்ள வருவாரு, காலில் விழுந்து வணங்குவான். ஊழியக்காரனுக்குரிய ரெஸ்பெக்ட் கொடுங்க. தேவ மனுஷனா தேவ மனுஷன் தான், காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். யாரை சபையிலே தேவ மனுஷன் ஏற்படுத்துகிறார் அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் செவி கொடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் நிலையில நில்லுங்க. நெகேமியா அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டி முடிக்க காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அந்தந்த நிலையில நின்றார்கள். நீ உங்களை பார்த்து நான் சொல்றேன், தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்னுடைய தீர்மானம் இது. இன்னைக்கு இந்த புது வருஷத்துல குடிக்க மாட்டேன், வெறிக்க மாட்டேன், பொண்டாட்டி அடிக்க மாட்டேன், அதெல்லாம் தூக்கிடுங்க. அதெல்லாம் எல்லாம் அப்போ எடுத்துருக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்படும் போது எடுத்துருக்கணும். அதெல்லாம் தூக்கிடுங்க. வீட்டு கூட்டம் நடக்கும், தெரு கூட்டம் நடக்கும். எங்கள் வீட்டில் 4 பேரை சேர்த்து வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பாஸ்டர்மா குடும்பத்துக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் என் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 29 வருஷம் கழிச்சு முந்தா நாள் தான் 2 டிக்கெட் சொல்லுது. அண்ணே, நாங்கள் ஒரு ஒப்பு கொடுத்துருக்குறேனே. என்னையா அண்ணன்,
நான் நினச்சிக்கிட்டேன் பெருசாக ஒப்பு கொடுத்துருக்கும் போது 2 டிக்கெட் சொல்லுது என்கிட்ட. இனிமே டெய்லி உங்களுக்காக 1 மணி நேரம் ஜெபிக்க போகிறேன். 29 வருஷம் கழிச்சு எப்போ புத்தி தெளிது பார்த்தீங்களா? தீர்மானம் எடு மகளே. வாலிபத்திற்குரிய இச்சைக்கு நான் விலகி ஓடுவேன் தீர்மானம் எடு. தகுதி இல்லாத ஆடை அணிய மாட்டேன் தீர்மானம் எடு. கர்த்தருக்கு வைராக்கியமாக இருப்பேன் தீர்மானம் எடு. எவருனுடைய வீட்டை படித்து பாருங்க. மார்க் 5ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் குயிக்காக வாங்க, முடிச்சிடும் நம்ம சீக்கிரம் வாங்க. மார்க் 5:38 படிங்களேன், சீக்கிரம் படிங்க, மறுபடியும் படிங்க அதை. மார்க் 5:38. ஜெபஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து தத்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து. யார் அழுதுகிட்டு இருந்திருப்பா? உள்ள செத்து போச்சு. யார் அழுதுருப்பா? நம்ம கனடாவிலேருந்து வந்தாங்களா எல்லாரும்? அமெரிக்காவில் தான் செத்து போனாங்கன்னா மாடியில் போட்டு இவனை கீழே பிரியாணி கிண்டு தருவானுவோம். அது மாதிரியா நம்ம ஆளுங்க? சோதரன் சொல்லுங்க, யார் வந்திருப்பா? செத்து போச்சு. இப்போ யாரோ ஒருத்தருக்கா ஐயா அழுதாரு இல்லை? யார் எழுதிருப்பா? மாமா மச்சான் பொண்ணுட்ட அக்கா நாத்தனாருன்னு அங்க இல்லை தம்பி, அவங்க தானே வந்து எழுதிருப்பாங்க. ஏசு சொன்னாரு, இந்த அழுவுற கூடதை வெளில அனுப்புறாங்க. இந்த அழுவுற கூடதை அதானே சொன்னாரு. எதிரி என்ன சொன்னா? எல்லாம் வெளில போ. யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னார். காம்ப்ரமைஸ் ஆகாத, உறவுகள்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகாத. நீ எனக்கு மீட்டிங்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஆள், எங்கள் குடும்பத்தில் எல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் சரி தான், வாடா ஃபங்க்ஷன் வரமாட்டேன், போக மாட்டேன். இன்னைக்கு கூட ஒரு ஃபங்க்ஷனு போல, எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் வரமாட்டேன். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தி உறவுகள் எல்லாம் வெளியில் அனுப்புனா கர்த்தர் பிள்ளையை உயிரோடு எழுப்பி கொடுத்தாரு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், தீர்மானம் எடு. உன் குடும்பத்துக்குள்ள ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி வரும். உன் பொருளாதாரத்தில் ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி வரும். உன்னுடைய சுக வாழ்வில் ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி வரும். நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு முதல்ல மதிப்பு கொடு. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இயேசுநாதர் பாருங்க, அந்த பெருங்கூட்டத்தை வச்சிருந்தாரு. எத்தனை பேர்? 12 பேர் பார்த்தாரு. டே இங்க வா, நீ வா. யாக்கோபு, யோவானே, பேதுரு, 3 பேர் உள்ள வாடா. மற்றவங்களாம் என்ன வெள்ளையில் இல்லை. ஏன்னா இவன் பார்ப்பான் எங்க எழுப்ப போறாரு. அப்படி இருந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன்ல. எங்க எழுப்ப போறாரு பார்ப்போம் பார்ப்போம். இவர் பண்ற ஜபத்தி நானும் பார்த்தேன். ஐயா அழுது ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. சில டிக்கெட் என்ன செய்யுது, மினுக்கு மினுக்குன்னு பார்க்குது. என்னதான் பண்றாங்க? இப்படி ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யுது. அவன் வெளியில அனுப்புனான் முக்காவாசி பேர் எல்லாத்தையும். இவர் முக்காவாசி பேரை வெளியில அனுப்புனாரு. எப்பா நீங்களாம் வெளியில இருங்க. உள்ள போனாரு, கையை பிடிச்சாரு, எழுப்பி விட்டாரு. நீங்க நான் சொல்றேன், தீர்மானம் எடுக்கிற குடும்பத்தில் ஒரு உயிர் மிச்சி உண்டாக போகிறது. இந்த வருஷம் எப்ரோனை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். எப்ரோனை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். கர்த்தருடைய வல்லமையை நீங்க ருசிப்பீங்க. ஆமென். முதலாவது பலனாயிரு, 2வது தீர்மானமாயிரு, 3வது ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். யோசுவா 14:12 கொஞ்சம் குயிக்கா படிங்க பார்க்கலாம், முடிச்சிடலாம். ஆகையால் கர்த்தர் அந்த நாளிலே எனக்கு தாரும். 80 வயசு கிழவன் சொல்றாங்க, அந்த ஏனாக்கியரை நான் துரத்துவேன், அந்த ஏனாக்கியரை நான் துரத்துவேன், அந்த ராட்சதர்களை நான் துரத்துவேன். காரணம் என்ன? நான் துணிந்து முன்னே போகிறேன். துணிவா இருங்க, தைரியமா இருங்க. விசுவாச பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சொல்லுங்க வாயை திறந்து. தைரியமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எந்த சூழ்நிலைகளிலும் பின்மாற்றத்துக்குள் வரக்கூடாது. எது நடந்தாலும் கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக ஒரு காரியம் செய்வார். என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நான் துணிந்து முன்னே போகிறேன். கோலியாத்து உலகத்திலேயே 10 ராட்சதர்கள் தான் ரொம்ப பெரியவங்களாம். ஹிஸ்டரி எடுத்து வச்சேன். 10 பேர். அதுல ஒரு ஆள் கோலியாத்து. அவன் போட்டிருந்த அந்த ஆடை மட்டுமே குறைஞ்சது 500 கிலோ வெயிட்டுங்கிறாங்க. யோசனை பண்ணி பாருங்க, எத்தனை தண்டி இருந்திருப்பான். அப்புறம் அவனை பார்த்தா எல்லா பேரும் பயந்தானே இருப்பான். ஆனா ஒத்த தாவீது 5 கூழாங்கல்ல, ஒரே ஒரு கல் அவன் நெத்தியில பட்டுச்சு. துணிஞ்சு முன்னேறு, துணிஞ்சு முன்னேறு. சொல்லுங்க வாய் திறந்து, நான் துணிந்து முன்னேறுவேன். சொல்லுங்க, தேவனால் எல்லாம் கூடும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. ஒரு தாடை எலும்பை வைத்து 1000 பேரை இல்லையா 300 நரிகளை பிடித்து பெலிஸ்தனுடைய வெள்ளாமை அழித்தவன். எல்லாரையும் நிரப்பினது அந்த ஆவிதான். உங்களை நிரப்புவது அந்த ஆவிதான்.
நீ ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் துணிஞ்சு போக விரும்புறேன், நான் துணிந்து போக விரும்புறேன். எபிரேயர் 10:35 சொல்லுது, மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். விட்டு விடாதீங்க, தைரியத்தோட இருங்க. ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும். என்னை போர் அடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாய் கர்த்தரனை மாற்றி இருக்கிறார். தீர்மானம் எடுங்க, நான் ஆண்டவருக்காக வாழ்வேன். பொம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தீர்மானம் எடு. நான் எங்க போனாலும் இது பேசுறது உண்டு, எங்க போனாலும் பேசுறது. நம்முடைய நிர்வாணம் வெளியில தெரியக்கூடாது. கர்த்தருக்கு மகிமையாய் நாம இருக்கணும், சாட்சியாய் இருக்கணும். இன்னைக்கு ஆடுறவன் பாடுறவன்லாம் சட்டையை கைட்டு போட்டு ஆடுறான், அதெல்லாம் பார்க்காத. எசையா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நீ படிச்சினா அவ்வாறு சட்டைகளுடைய அந்த கேருபீன்களும் சேராபீன்களும் தன் 2 சட்டைகளால் முகத்தை மூடி, தன் 2 சட்டை கால்களை மூடி, தன் 2 சட்டைகளால் பறந்து சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. தீர்மானமாயிரு, தீர்மானமாயிரு, அர்ப்பணிப்போட இரு, துணிவுடன் முன்னேறு, பலனோட இரு. எபிரோனை நாம் சுதந்தரித்துக் கொள்ளுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எபிரோன் எனக்கு தான். சொல்லுங்க வாய் திறந்து, அப்படியே கையை உயர்த்தி. எபிரோன் எனக்கு தான், இந்த தாலுகா எனக்கு தான், இந்த மயிலாடுதுறை மாவட்டம் எனக்கு தான், இந்த காத்தாஞ்சாவடி உட்பட்ட எல்லா கிராமங்களும் எனக்கு தான். நான் இனி ஆத்துமாதாயம் செய்வேன். எங்க ஊழியத்துல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு. ஐயாவுக்கு தெரியும், மில்டன் பேரு. பைத்தியம் மாதிரி வந்தாரு. யார் அப்படின்னா, அவரு இயேசு விடுவிக்கிறார் மோகன் சேனனுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட போட்டோ எல்லாமே வச்சிருப்பாங்க. இன்னைக்கும் ஒசூர்லேருந்து பெங்களூர்லேருந்து ஒரு பஸ் எடுத்துட்டு இயேசு விடுவிக்கிறார் கொண்டு போறவர் அவர் தான். நாங்கள் ஆன்மீக மண்டலத்தில் கூட்டம் நடத்துகிற நாட்கள் அது. இங்கே வந்து ஒரு 3 வருஷமா நடத்துகிறேன். ஐயா சாப்பியில் 4 வருஷமா நடத்துகிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அங்கே நடத்திட்டு இருக்கும்போது அவர் வந்தார். எப்படியோ பார்த்து ஃபேஸ்புக்கில் பார்த்து வந்தார். வந்து பார்த்தா ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சா மண்டை ஒரு தினுசா இருக்கும், அவருக்கு சைஸா இருக்கும், அப்படியே பெருசா இருக்கும். ஏன்னா மண்டையெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. போய் செவுத்துல முட்டிக்கிட்டாரு. பார்த்தா அவ்வளோ வாமிட்டு, பயங்கர மந்திர கட்டு. பெரிய ஊழியத்தில் இருக்கிறவங்க தான், பெரிய ஊழியத்தில் இருக்கிறவங்க தான். நான் பொய்லாம் சொல்லல, நீங்க வேணும்னா நம்பர் தர அவர்கிட்ட கேட்டுங்க. பார்த்தா இவ்வளோ பிரச்சனையில் இருந்தார். கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டாரு. பேசுறதே புரியாது. இங்க வந்து சாட்சி சொல்லுவார் பார்த்துறீங்களா? அரைகுறையா சாட்சி சொல்லுவார் பார்த்துறீங்களாண்ணே? நேசரண்ணா பார்த்துறீங்களா? அரைகுறையா சாட்சி சொல்லுவார். அந்த மனுஷங்க அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாரு. ஒசூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட ஆட்களை ஆத்மதாயம் பண்ணுறாரு தெரியுமா? எல்லாம் டாக்டர்ஸ் தான். ஒரு நாளைக்கு 4 டாக்டராவது என்கிட்ட பேசுவான். யாரு சொன்னான்னா, மில்டன் பிரதர் சொன்னாரும்பா. ஆண்டவருக்கு மண்டை எப்படி இருக்கு, சைஸா இருக்கா, சின்னதா இருக்கா, பெருசா இருக்கான்றதெல்லாம் மேட்டர் இல்லை. உயரமா இருக்கமா குள்ளமா இருக்கலாம் மேட்டர் கிடையாது. இருதயத்துக்கும் பரலோகத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. உண்மையான இருதயத்தோட, உண்மையான நிச்சயத்தோட, ஒரு தீர்மானத்தோட 4 பேர்ட்ட போய் இயேசுவை சொல்லுங்க. 4 நாள் சொல்லுங்க, 5ஆம் நாள் உங்க ஆடையை பிடிச்சிட்டு சர்ச்சுக்குள்ள வந்துடுவான். தீர்மானம் எடுங்க. நம்ம மட்டும் வந்தா பத்தாதுமா, நம்ம மட்டும் வந்தா பத்தாது. கர்த்தர் கணக்கு கேட்பாரு, கர்த்தர் கணக்கு கேட்பாரு. எப்ரோனை சுதந்திரிக்கணும்னா பலனா இருக்கணும், தீர்மானமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். இந்த காலேபுக்குள்ள இந்த 3 காரியம் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியம் இருப்பதாக எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம்.